வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று ஆளுநர் உரையுடன் துவங்க இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தற்பொழுது கருப்பு பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதா என திமுக எம்எல்ஏக்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். கதறல் சத்தம் கேட்குதா சிஎம் என்ற பதவியுடன் வந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில் வாயை திறங்க சிஎம் என்று தற்பொழுது பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்கு திமுகவின் எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திரையில் நாயகன் தரையில் 0 என்ற பதாகை ஏந்தி வந்த திமுக எம்எல்ஏக்களால் தற்பொழுது சட்டப்பேரவை வளாகம் தற்பொழுது பரபரப்புடன் காணப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவையானது துவங்கி இருக்கிறது. இதில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் வந்தே மாதரம் பாடல் பாடினால் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் ஆளுநர் உரையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆளுநர் உரையானது தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதனால் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுநர் உரையில் தாவேக அரசின் சட்டங்கள் அதே போன்று புதிய திட்டங்கள் இதில் இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களும் அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்களும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். சரியாக தற்பொழுது சட்டப்பேரவையானது துவங்கி இருக்கிறது. திருக்குறள் வாசிக்கப்பட்டு அப்பொழுது முறைப்படி ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை வாசிக்க தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் அவையில் முக்கிய கோஷங்களை எழுப்புவதற்கு திமுக திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். பதாகைகள் கொண்டு செல்வதற்கு உள்ளே அனுமதி இல்லை. தற்பொழுது சபாநாயகர் அனுமதி இல்லாமல் உள்ளே பதாகைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவை பரபரப்புடன் காணப்படுகிறது.